மதுரையிலே கிரானைட் மலைகளுக்கு பக்கம் சென்று விட்டேன் என்பதற்காக நான் மாற்றப்பட்டேன். 16,000 கோடி இழப்பு அரசுக்கு என்று நான் அறிக்கை அளித்ததற்காக நான் மாற்றப்பட்டேன். அங்கிருந்து கோஆப்டெக்ஸுக்கு மேலாண் இயக்குநராக நான் மாற்றப்பட்டேன் 2012. அப்பொழுது மாற்றப்பட்ட பிறகு நான் என்னுடைய குடும்பத்தை மதுரையிலேயே விட்டுவிட்டு வர வேண்டிய ஒரு சூழல். இந்த மாதிரியான அலுவலகத்தை வைத்திருப்பதே சில IAS அதிகாரிகளுக்காக என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நேர்மையான IAS அதிகாரிகளுக்காகத்தான் சயின்ஸ் சிட்டி போன்ற அலுவலகத்தை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அது தேவையில்லை என்று நானே எழுதியிருக்கிறேன். இந்த சயின்ஸ் சிட்டி எல்லாம் பிற அந்த அறிவியல் நிறுவனங்களோடு அமைப்புகளோடு இணைத்து விடுங்கள் என்று நானே எழுதியிருக்கிறேன். ஏனென்றால் நிச்சயமாக ஒரு IAS அலுவலருக்கு அவருடைய அறிவு, ஆற்றல், அனுபவத்திற்கான அங்கே பணி இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அரசியல்வாதிகள் இதெல்லாம் வைத்து இருக்கிறார்கள் என்றால் எமை போன்ற நேர்மையாளர்களை அங்கே வைத்து மட்டுக்குள் வைத்து விடலாம் என்பதற்காகத்தான் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது மக்களினுடைய வரிப்பணத்தை அவர்கள் வீணடிக்கிறார்கள், என் வரிப்பணம் உட்பட வீணடிக்கிறார்கள் என்றுதான் கருதுகிறேன். இந்த சயின்ஸ் சிட்டி எங்கே இருக்கிறது என்று கூட என்னை மாறுதல் செய்வதற்கு முன்னால் வரை எனக்கே தெரியாது. எனவே என் போன்ற அந்த நேர்மையாளர்களுக்காக இந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அலுவலகமாக தான் சிட்டி இருந்தது. எனவே இப்பொழுதும் சொல்லுகிறேன், மக்கள் வரிப்பணத்தில் இது போன்ற அலுவலகத்தை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்காதீர்கள். அவைகளை எல்லாம் பிற அமைப்புகளோடு பிற நிறுவனங்களோடு இணைத்து விடுங்கள் என்று வரி செலுத்தக்கூடிய ஒரு குடிமகனாக நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன். ஆனால் நான் ஒவ்வொரு டிரான்ஸ்பர் நடக்கிற பொழுதும் அதை நான் சாதாரணமாக கருதுவதில்லை. அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அரசியல், பொருளாதாரம், சமூகவியல் எல்லாத்தையும் நான் யோசிப்பேன். எனவே நேர்மையாக நின்றதற்கான பரிசாகத்தான் அதை நான் பார்த்து கொள்ளுவேன். அதற்கு பின்பு நாமக்கல்லில் அப்படியாக உழவர்களுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டப்ப நான் கண்டுபிடிச்சது உழவன் உணவகம், ஃபார்மர்ஸ் ஃபுட் கோர்ட் அப்படிங்கிற ஒரு திட்டம். அதுல என்னன்னா, உழவர்கள் பயிரிடுகிறார்கள், அவர்கள் நெல், கரும்பு, சிறுதானியங்கள் போன்ற அவைகளை எல்லாம் உற்பத்தி செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வருவாய் இல்லை. அதை மதிப்பூட்டப்பட்ட பொருளாக மாற்றக்கூடிய வணிகர்களுக்கு தான் அந்த பொருளாதாரம் போய் சேருகிறது என்று நான் யோசித்தேன். எனவே இவர்களை ஏன் வணிகர்களாக மாற்றக்கூடாது என்று யோசித்து இந்த உழவர் சந்தை என்பது நகர்ப்புறத்தினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அது காலையில் உழவர் சந்தை ஒரு 5 மணியில் இருந்து ஒரு 9 மணி வரைக்கும் அது செயல்படும். அதற்கு பிறகு நகரத்தினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் அது பயன்பாடு இல்லாத ஒரு இடமாகத்தான் இருக்கும். இதை பயன்பாடா மாற்றணும், உழவர்களுக்கும் உதவணும். இதை ரெண்டையும் இணைக்கக்கூடிய புள்ளியில தான் இந்த உழவன் உணவகங்கிற அந்த திட்டத்தை நான் அறிமுகப்படுத்தினேன். அப்ப டாக்டர் அடிப்படையில் என்ன பண்ணும், அதான் இதை அடிப்படையில் விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து இன்றைக்கு சிறுதானியங்களிலே ஒரு பெரிய மாறுதல் வந்திருக்கிறது, ஒரு பெரிய புரட்சி வந்திருக்கிறது. அன்றைக்கு அதனுடைய வித்தாகத்தான் நான் 2009 இந்த சிறுதானியங்களை கொண்டு பண்டங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை அவர்களுக்கு, பதார்த்தங்கள், பண்டங்கள், உணவுப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு பயிற்சியெல்லாம் அளித்தோம். உதாரணமாக சாதாரணமாக அது கேழ்வரகு, கம்பு, திணை, வரகு, சோளம், குதிரவாளி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சிறுதானியங்களை சாதாரணமாக கூழ்ல இருந்து பிஸ்கட் வரைக்கும் தயார் பண்ணக்கூடிய அந்த ஒரு பயிற்சி அளித்து அந்த 2 இடத்துல நாமக்கல்லையும் திருச்செங்கோட்லையும் அந்த உழவர் சந்தையில் நான் இதை தொடங்கினேன். 2009 தொடங்கினேன். இந்த முயற்சி பெரிய அளவுக்கு 15 விவசாயிகள், 30 விவசாயிகள் என்கின்ற அளவிற்கு பயிற்சி அளித்து அவர்களுக்கு அந்த அங்கே ஒரு சின்ன கடையை வைத்து அந்த விற்பனையை செய்யலாம் என்று அனுமதித்தோம். நம்ப மாட்டீர்கள், 11 மாத காலத்தில் நான் மாறுதல் செய்யப்படுகின்ற வரை 11 மாதத்தில் 1,60,00,000 ரூபாய்க்கு அவர்கள் விற்பனை செய்திருந்தார்.